வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 25 வியாழக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சி சுமத்ரா அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. மிக மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு மீண்டும் விலகி சென்று புதிய நிகழ்வோடு இணைந்து ஜனவரி முதல் வாரத்தின் 5ஆம் தேதி முதல் நெருங்கி வர தொடங்கி நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. வலுவான நிகழ்வாக வர இருக்கிறது. இதனிடையே வரக்கூடிய நாட்களிலே இந்த நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது எப்படி மழைப்பொழிவை கொடுக்கும், எங்கே மழைப்பொழிவை கொடுக்கும், மீண்டும் விலகிதான் தீவிரமடைந்து வரும். ஆனால் நெருங்கி வந்து விலகுவதற்கு முன் எங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். அதாவது குளிர் குறையும் என்றும் குறைந்திருக்கிறது. இரவு நேரங்கள்லாம் குளிர் குறைந்து மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக நன்றாக குளிர் குறைந்துவிடும். புதிய நிகழ்வு கிழக்கு காற்றில், அதாவது மியான்மர் வழியாக வரக்கூடிய அந்த குளிர்காற்றையும் கொண்டு வந்து ஏற்றும் என்பதனால கொஞ்சம் குளிர் இருக்கும். ஆனால் அதே வேளையில் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் குளிர் குறைவாக இருக்கும். வடகடலோரம் டெல்டா மற்றும் வட உள் பகுதிகளில் கொஞ்சம் குளிர் கூடுதலாக இருந்தாலும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குளிர் குறையும். இப்போ இந்த நிகழ்வு வரக்கூடிய 29ஆம் தேதி இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடக்கும். அதுக்கு முன்னாடியே நாளை மேகமூட்டம்லாம் உருவாகும். 26ஆம் தேதி ஏற்கனவே சொன்னது தான். 27, 28 இன்னும் கொஞ்சம் கூடுதல் மேகமூட்டங்கள்லாம் உருவாகும் தமிழ்நாட்டில். குறிப்பாக தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மேகமூட்டங்கள் உருவாகி 29ஆம் தேதி தூறலை கொடுக்கும். 30ஆம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம், தலைஞாயிறு, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு 30ஆம் தேதி அதிகாலையில் மழைப்பொழிவை தொடக்கும். ஆனால் தொடக்கியதும் கொட்டி தீர்க்கும் மழை அல்ல. இந்த நிகழ்வு கடந்து உள்ளே வராது. இப்பொழுதைக்கு வந்து கடக்க நெருங்கும் பொழுது புதிய நிகழ்வு, வலுவான நிகழ்வு வந்து இதை பின்னோக்கி ஈர்த்து ஒன்றிணைந்து வரப்போகிறது. அது உறுதி. நீங்கள் நினைக்கலாம், இதோட 4வது நிகழ்வு இது இப்படி வந்து இதுவும் பின்னோக்கி போகிறது, அப்படித்தான் அதுவும் பின்னோக்கி போகும், அதை நீங்கள் அடுத்ததாக சொல்வீர்கள், எல்லாம் சொல்லுவீங்க. இன்னும் நிறைய பேச்சடிபடுது. கடுமையான குளிர் இருக்குது, பனி வராது, மழை வராது என்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப ஒரு முறை உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே 16ஆம் தேதிக்கு முன்னாடி, டிசம்பர் 16ஆம் தேதிக்கு முன்னாடி சில நாட்கள் கடும் குளிர் வாட்டியது, நடுக்கும் குளிர் வாட்டியது. சாதாரண குளிர் இல்லை, பேசுபொருளாகியது. பகலில் மதியம் கூட நடுங்கியது, மதியம் கூட நடுக்கல் கொடுத்தது. எப்போ? 16ஆம் தேதிக்கு முன்னாடி டிசம்பர். அதே 16, 17 தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுத்ததல்லவா? அந்த குளிர் அப்பொழுது எங்கே போனது? ஆகவே இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திரும்ப 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 குளிர் வந்து விட்டது மழை வராது, குளிர் வந்து விட்டது மழை வராதுன்னு நீங்கள் குழப்புவதும் இல்லாமல் பிறரையும் குழப்பி, அதாவது நான் குழப்புவதாக ஆகிவிடுகிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குழப்புவது நான் குழப்புவதாகிறது. உள்ளதை சொன்னால் ஜனவரியில் மழை இருக்கிறது என்று சொன்னால் ஜனவரி குளிர்காலம் என்பது மறைந்து கிழக்கு காற்றாகவே இருக்கும். பொறுத்திருந்து பாருங்கள், இப்பொழுது புரியாது. ஒரு நிகழ்வு வந்தே உங்களுடைய குளங்களை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன சார் வாய்ப்பு, அப்போ நிரப்பாதா அப்படின்னு கேட்பீங்க. நான் ஒன்று சொன்னேன்னு வச்சிங்களேன், அதையே பிடிச்சிக்கிட்டு வம்புக்கு வர்றீங்க. நேற்று எனக்கு உறக்கம் தொலைத்த ஒரு நபர் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வந்தார். இப்படி அங்கும் இங்கும் கிளம்புகிறார்கள். வானிலையை நீங்கள் ஆய்வறிக்கையில் ஈடுபட்டால் தான் தெரியும் அதில் எவ்வளோ சிக்கல்னு. யாரோ சொல்கிறார்கள் என்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருக்கலாம். ஜனவரியில் நல்ல மழை காத்திருக்கிறது. இப்பொழுது சொன்னால் குளிர், மழை வராது, சும்மா அள்ளி விட்டுட்டுருக்கீங்க, சும்மா பீதியை கிளப்புறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க. யார் சொல்கிறது?
இந்த மக்காச்சோளை அறுவடை பண்ணுறவங்க பீதியை கிளப்புறதா சொல்கிறாங்க என்ன. அப்புறம் பனிக்கடலை சாகுபடி செய்கிறவங்களுக்கு என்ன சார் பீதியை கிளப்புறீங்கிறீங்க. ஏன்னா அவர்களுக்கு பனிக்கடலை பனியில் தான் வளரும், அதாவது கொண்டக்கடலை, அதுக்கு மழையே கூடாது. அப்போ மழை வந்தால் பாதிப்பு ஏற்படுத்தும். அதே போல் மக்காச்சோள அறுவடை பாதிப்பு ஏற்படுத்தணும்னு பயப்பட்டு என்ன கோபப்படுத்துறீங்க. என்ன போலின் அப்படிங்கிற மாதிரி அச்சப்படுத்துவதாக நீங்கள் சொல்கிறீங்க. அதே போல் நிலக்கடலை விதைக்கிறவங்களும் அச்சப்படுத்துவதாக சொல்கிறீங்க. ஆனால் இன்னும் ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. குளம் நிரம்பும் என்று சொன்னீங்களே, குரல் நிரம்புன்னு சொன்னீங்களே, நிரம்பாதா? எப்பொழுது நிரம்பும்? பாட்டுறாங்க போட்டு. என்ன தாங்க முடியாத எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு ஃபோன் இருக்குது, அதில் வந்துட்டு இருக்கு பாருங்கள் ஃபோனு, தாங்க முடியலை, வாட்டுறீங்க போட்டு. நான் குளம் நிரம்பும்னு சொன்னால் 3 பேர் சண்டைக்கு வர்றீங்க. யார்? பனிக்கடலை, நிலக்கடலை, மக்காச்சோள அறுவடை. இதில் நிறைய பேர் வட மாவட்டங்களில் அறுவடை வேறு வச்சுருக்கீங்க. எங்களுக்கு மழை தேவைப்படுது சார், ஆனால் இப்போ அறுவடை வந்துடுச்சு சார், இப்போ வேண்டாம். எனக்கு குளம் நிரம்பணும்னு தேவைப்பட்டது சார், இப்போ அறுவடை வந்துடுச்சு, இப்போ வேண்டாம் அப்படின்னு உள்ளதையும் நான் சொல்லித்தான் ஆகணும். இந்த மாத இறுதியில் எங்கே மழை பெய்யும் பார்த்தீங்கன்னா 30, 31, ஜனவரி 1 இந்த 3 நாள் தான் இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுத்து விலகும். அதில் இலங்கைக்கு மிக மழைப்பொழிவு உண்டு. மீண்டும் ஒரு அச்சுறுத்தும் பாதிக்கும் மழை. அதை பாதிக்கணும், ரொம்ப பாதிப்பு இல்லை, நிலச்சரிவு வெடித்திருந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படுத்தும். அணைகளிலிருந்து நீர் திறப்பதற்கு, கூடுதல் நீர் திறப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இது இலங்கைக்கு. தமிழ்நாட்டுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு 30ஆம் தேதி ஆங்காங்கே தொடங்கும் மழை. குறிப்பாக தெற்கு டெல்டாவில் தான் உறுதியாக தெரியுது. சார் அப்போ என்ன மயிலாடுதுறை பெய்யாதான்? என்ன சார் மாத இறுதியில் மழை பெய்யுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கலட்டிட்டு போகிறீங்க? கலட்டிட்டு போகல சார், கொஞ்சம் தாமதமாக வரலாம் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து தான் வானிலை அறிக்கை செய்யணும். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது, வருவதை தான் சொல்ல முடியும். மாத இறுதியில் சற்று தாமதமாக கூட வரலான்னு தான் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக பெய்ய வேண்டிய மழை பெய்தே தீரும், ஆனால் தாமதமாக பெய்யும். அதுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே மயிலாடுதுறை மாவட்டத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பயிர்கள்லாம் மூழ்கி இருந்துச்சு, அப்படியே கடலுக்கு திறந்து விட்டீங்க. இப்போது தண்ணியில்னு என்ன சார்ட்டு என்ன போட்டு வாட்டுறீங்க? அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுடைய இடத்துல 10% இடங்களில் பண்ணைக்குட்டை அமைச்சால் அந்த இடத்துலேருந்து தண்ணியை பாய்ச்சிக்கலாம். நாம் நினைக்கும்போது வானம் பொழியாது, ஆனால் கண்டிப்பாக பொழியும். பொறுத்திருந்து பாருங்கள். படங்கள்லாம் அனுப்பினேன், காலை அறிக்கையில் படங்கள்லாம் நிறைய போட்டிருக்கேன். வாய்ப்பு 1, வாய்ப்பு 2, வாய்ப்பு 3, வாய்ப்பு 4ன்னு 4ஆம் நம்பர் வாய்ப்பு கூட தமிழ்நாட்டுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும். வாய்ப்பு 1ங்கிறது நிறைய மழை, வாய்ப்பு 4ங்கிறது கூட நிறைய மழை தான். அது எந்த ரூபத்தில், எந்த எப்படி எந்த இடத்துல அது புகுந்தாலும், அதாவது கன்னியாகுமரி வழியாக போனாலும் அல்லது தென் மாவட்டங்கள் ஊடாக புகுந்தாலும் என்னது நகர்ந்தாலும், இப்படி எங்கே போனாலும் அது மழைப்பொழிவை கொடுக்காமல் போகாது. கண்டிப்பாக முதல் வாரத்தில் மழை இருக்குது. முதல் வாரம்னா 1ஆம் தேதியே பெய்கிறது. நம்ம இதுவே 29 இலங்கை, 30, 31 ஜனவரி 1 தமிழ்நாடு. இலங்கைக்கு 2ஆம் தேதி வரை இருக்குது இலங்கைக்கு மழை. 3 நாள் இடைவெளி கொடுத்து 5ஆம் தேதி வரும். 5, 6, 7, 8, 9 கூட தொடரலாம், 10 கூட தொடரலாம், வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2 நாள் இடைவெளி விட்டு அடுத்த நிகழ்வு வரும், அதுக்கு 2 நாள் இடைவெளி விட்டு அடுத்த நிகழ்வு வரும். இப்படி 25ஆம் தேதி வரை இருக்குது. ஜனவரி நீங்கள் ஒரு எதிர்பார்த்திராத ஒரு வித்தியாசமான ஜனவரியாக இந்த ஆண்டு இருக்கும். கண்டிப்பாக நிகழ்வு சற்று என்ன சொன்னது, ஒரு உயரம் குறைந்த தட்டையான ஒரு வலுவான நிகழ்வாக தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும், ஆந்திர கடலோரத்துக்கு கூட, தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாமே மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் தாமதம் ஏற்படுகிறது தவிர விலகவில்லை. தயவுசெய்து குளம் நிரம்பவில்லை என்று கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சற்றே பொறுமை காக்கணும். அதே போல் அச்சுறுத்தும் வானிலை என்று நீங்கள் நினைப்பவர்கள், உண்மையைத்தான் சொல்கிறேன், இந்த மாதம் 29க்கு பிறகு 30, 31 மற்றும் ஜனவரி 1 இந்த 3 நாளும் தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட மழை வாய்ப்பு இருக்குது. ஆங்காங்கே தான் பரவலாக கொட்டி திருத்து குளம் நிரப்பாது இந்த மழை, நல்லா புரிஞ்சுக்கணும். கொட்டி தீர்த்து குளம் நிரப்பி விடாது.
ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஆனால் முதல்ல சொன்ன கர்நாடக எல்லையோர மழை பெய்யாதுன்னு. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த 29க்கு பிறகு 30, 31 மற்றும் ஜனவரி 1 மழை ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் பெய்யலாம். வானிலை நான் இழுத்து கொண்டு வரல, நிகழ்வை நான் இழுத்து கொண்டு வரல, இழுத்து கொண்டு வந்து நான் ஊரில் வைக்கிறதுக்கு வருது சொல்கிறேன். அப்படி இப்படி லைட்டாக ஒரு பெண்டு விழுந்துச்சுன்னா, ஒரு கோணம் விழுந்துச்சுன்னா சில ஊர்களை ஒதுக்கி தான் பெய்யும். இந்த மழையே அங்கே ஏன் கடலோரம் பெய்யாமல் உள்ளே வந்து பெய்யுதுன்னா, கடலோரம் குளிராக இருக்கும், உள்ளே வெப்பமாக இருக்கும். வெப்பமான இடத்துல மேகங்கள் உருவாகும், குளிரான இடத்துல குளிராகவே இருக்கும். தென்கடலோரமும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களும் தென் உள்பகுதிகள் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர். ஆனால் இங்கே ஒன்று, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூருக்கு நல்ல மழை தெரிகிறது இந்த 30, 31, 1ஆம் தேதி. சார் 30ஆம் தேதி பொழுது விடிந்ததும் வந்துடாது, அங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். 30 ஆகிட்டே மழையை காணுமேன்னு சொல்லி அந்த இடத்துல திட்ட ஆரம்பிச்சிருவீங்க, மந்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட பணிகள் எனக்கு தெரியும். 30ஆம் தேதி பொழுது விடிந்ததும் வந்துடாது. 1ஆம் தேதி மதியம் வரை பொறுமை காக்கணும். 30ஆம் தேதி ஒரு இடத்துல பெய்யும், 31ஆம் தேதி ஒரு இடத்துல பெய்யும், 1ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பெய்யும். இந்த 3 நாளில் ஒரு நாளாவது உங்களுக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். நான் சொல்கிறது கர்நாடக எல்லையோர ஈரோடு மட்டும்தான். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு அடுத்த நிகழ்வு தான் கொடுக்கும். அது போயிட்டு திரும்பி வந்து தீவிரமடைஞ்சு தான் கொடுக்கும். சென்னைக்கும் அது போல் தான், திருச்சிக்கு வடக்கே அதுமாரி தான். திண்டுக்கலுக்கும் கரூருக்குமே, திண்டுக்கல் வடக்கு பகுதி, கரூர் கூட அடுத்த நிகழ்வு தான் கொடுக்கும். ஆனால் ஈரோடு கொடுக்கும், கரூரோட மேற்கு ஓரம் கொடுக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தோட தாராபுரத்தை ஒட்டிய பகுதிகள் கூட கொடுக்கும், திருப்பூர் மாவட்டத்தோட தாராபுரம் கூட கொடுக்கும். ஆனால் வாய்ப்பு இருக்குது. நான் வார்த்தைகளை பார்க்கணும், வாய்ப்பு இருக்குது. ஒதுக்கி தான் பெய்யும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்களுக்கு வாய்ப்பு கூடுதல். டெல்டா மாவட்டங்களுக்கு ஒருப்ப நம்ம வேதாரண்யம் கூட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வேதாரண்யம் எங்கே போய் பெஞ்சுது? நேராக கடலூரில் போய் பெஞ்சுது, சென்னையில் பெஞ்சுது. பிறகு பின்னோக்கி வரும்னா பின்னோக்கி வந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரம் பெய்யல, ஆனால் பெய்தது. பிறகு தென் மாவட்டங்களில் போய் பெய்தது. இப்படி நாம் ஒரு இடத்துல எதிர்பார்ப்போம், ஆனால் இரு காற்று இணைவு வேறு இடத்துல அமையும். அந்த நிகழ்வோட சுழற்சி செட்டிங்கை பொறுத்து. ஆனால் 3 காற்று வரும். 3 காற்றில் எது குளிர்காற்று, எது வெப்பக்காற்று எங்கே இணையுமோ அந்த இடத்துல தான் மழை பொழிவை கொடுக்கும். நாம் ஏதோ அந்த அதோட விட்டத்தையோ, அது நீள்வட்டமாக இருக்குமா, வட்டமாக இருக்குமா, இதெல்லாம் நம்ம சொல்வது என்பது அந்த நேரத்தில் கணித்து சொல்ல முடியும், அந்த நேரத்தில் சொல்ல முடியும். ஆகவே ஏதேனும் இடையூறுகள் இருக்கும் பொழுது வட்டமாக இருப்பது நீள்வட்டமாக மாறும். ஆகவே நீள்வட்டமாக மாறும் பொழுது எந்த இடத்துல குளிர்காற்று வெப்பநீராக இணையதோ அங்கே தான் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் நிகழ்வு இருக்கிறது என்று தான் நான் சொல்ல முடியும், மழை பொழிவை தரும் என்று தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ஜனவரி இறுதி வரை மழை இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். இந்த நிகழ்வு போயிட்டு திரும்பி இந்த நிகழ்வு இந்த 29க்கு பிறகு 30, 31, 1ஆம் தேதி மழைப்பொழிவை கொடுத்துட்டு அது எந்த இடத்துல தெற்கு டெல்டா தான் உறுதியாக தெரியுது. பிறகு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் திண்டுக்கல்லையே தெற்கு பகுதி தான், தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஈரோடுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒதுக்கி ஆங்காங்கே எல்லா இடத்துக்கும் பரவலாக பெய்யறதுக்கு ஒரு நிகழ்வு இல்லை. வெப்பச்சலன இடிமழை போல் ஒதுக்கி பெய்யும், அருகருகே பெய்யும். உங்களுக்கும் பெய்யலாம், அருகிலே பெய்தது என்ற தகவலும் உங்களுக்கு வரலாம். அதுக்கடுத்தது போயிட்டு திரும்பி 5ஆம் தேதி வந்து மழை பொழிவை கொடுக்கும், வலுவான நிகழ்வா. அதுக்கடுத்து பொங்கலுக்கு பிறகும் ஜனவரி 25 வரை இருக்குது. கண்டிப்பாக ஜனவரியில் நல்ல மழை இருக்குது. சொன்னால் உங்களுக்கு புரியாது, நம்பிக்கை இருக்கிறீர்கள். ஏற்கனவே 16, 17 உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி இருக்கணும். இருந்தாலும் மீண்டும் நம்பிக்கை பேட்டரி சார்ஜ் போயிடுச்சு. மீண்டும் இப்போ 29க்கு பிறகு 30, 31 ஜனவரி 1 பேட்டரி சார்ஜ் கொஞ்சம் கொடுக்கும். அது கூட 2 நாளில் இறங்கிடும். அடுத்த மழைப்பொழிவு இருக்கும் என்பதை ஊட்டிகிட்டே உங்களுக்கு வந்து நம்பிக்கையை ஊட்டி கொண்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய பணியாக இருக்குது. விவசாயிகளை நம்பி, விவசாயிகளுக்கு நான் நலன் கருதி நான் படும் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, சொல்லியும் புரியாது. பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.